வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 22 பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஸ்தூலம், சூக்குமம், காரணம் என்ற 3 சொற்களை கேட்டிருப்பீர்கள். இவற்றுள் ஸ்தூலமாகியது உடல், சூக்குமமாகியது உயிர், காரணம் என்பது பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள். இந்த உடலுக்கு மையப்புள்ளி, சுற்றுவட்டம் இரண்டும் உண்டு. அதாவது உடலுக்கு எல்லை உண்டு, உயிருக்கும் மையப்புள்ளி உண்டு. ஆனால் அதனுடைய சுற்றுவட்டம் ஒரு எல்லைக்குள் அடங்காது. மெய்ப்பொருளுக்கோ மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. அந்த உயிருக்கு மனமானது விரியும் போது அது பிரம்மம் வரையில் போவதானால் சுற்றுவட்டம் இல்லை. ஆனால் பிரம்ம நிலைக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை. இங்கு பிரம்மமே அறிவாக இருப்பதனால் அந்த பிரம்மம் என்ற நிலையிலே முற்றறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ், அது உயிராக வந்ததனால் ஏங்கி பெற்ற கற்றறிவு, கேரக்டர், இதுவரையில் ஏங்கி பெற்ற பதிவுகள் அனைத்தையும் அடக்கமாக கொண்டது. அதற்கும் மேலே இந்த உடல் வரையில் நின்று புலன்கள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது பற்றறிவு. இவ்வாறாகத்தானே பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவு என்று 3ஆக சொல்லலாம். இந்த 3 நிலையிலும் எங்கேயும் இருப்பது அறிவு ஒன்றுதான். இருக்கும் நிலைக்கு தகுந்தவாறு, அதனுடைய தன்மைக்கு தகுந்தவாறு வேறுபடுகின்றது. தெளிவினாலே, தவத்தினாலே, பல பிறவிகள் எடுத்த தொடர்பினாலே அவருடைய கேரக்டர் இந்த 3 நிலையிலே எங்கே வேண்டுமானாலும் நிற்கலாம். ஆனால் விகிதாச்சாரம் என்ன? அந்தந்த இடத்தில் ஏற்பட்ட பதிவு, அழுத்தம், வலுவு எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கிறதோ அந்த அளவு அதிகமாக இருக்கும். அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால் பற்றறிவிலும் சிற்றறிவிலும் சிக்கிக் கொண்டிருந்தோம். குருவினுடைய துணையின் மூலமாக பல அப்பியாசங்களை கற்றுக்கொண்டோம். உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி, மனதிற்கான தியான பயிற்சி, வாழ்க்கை நலத்திற்கான அகத்தாய்வு பயிற்சிகள் என்ற அடிப்படையில் கற்ற பிறகு நம்முடைய அறிவு கற்றறிவாக மாறுகிறது. மேலும் தியானத்தில் ஆழ்ந்து மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைக்க முற்றறிவுக்கும் உயர்ந்து பரம்பொருளோடு இணையும் தன்மை அடைகிறது. இதுவே சமாதி நிலை என்று சொல்லப்பட்ட நிலை. அதற்கான ஒரு ஆன்மீக சங்கம்தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியுடைய மனவளக்கலை. அதாவது அறிவு ஒன்றுதான், அது இயங்கும் நிலைக்கு ஏற்ற மாதிரி அது கற்றறிவா, பற்றறிவா, சிற்றறிவா என்று சொல்லப்படுகிறது. அந்த 6வது அறிவை இறைநிலை உணர்வதற்காக இறைவன் கொடுத்த அந்த பிரத்யேகமான அறிவை மனிதன் என்ன செய்து விட்டான் என்று கவியரசர் தன்னுடைய பாடலில் குறிக்கிறார். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். எதிலும் அச்சம், எதிலும் ஐயம், எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். தன் இயற்கை அறிவை மடமையெனும் பனித்திரையாலே மூடுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். பெண்ணே தெய்வம், அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மருளால் அவனே ஏசுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும். நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும்.
காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளவாவது பயனிருக்கும். ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான். அந்த ஆறாம் அறிவை தேர அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க.